பிரே டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் ஹிஜ்ரி 1447 ரமலான் பிறை 15 கொழும்பு 10 அல் மஸ்ஜிதுல் தீனியா ஜும்மா பள்ளிவாசலிலிருந்து பிரே டிவி நேயர்களுடன் நாங்கள் இஃப்தார் விசேட நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஃப்தார் விசேட நிகழ்ச்சி கொழும்பு 10 அல் மஸ்ஜிதுல் தீனியா ஜும்மா பள்ளிவாசலிருந்து இடம்பெறுகின்றது. இன்றைய இஃப்தார் விசேட நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க அருள்மறை வசனங்களோடு பிரசன்னமாகிறார் மௌலவி அஷேக் அல் ஆலிம் அல் ஹாஃபில் அன்வர் மௌலவி ஹாமிதி அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون صدق الله العظيم. மௌலவி அவர்களுக்கு நன்றி. பிரே டிவியின் இஃப்தார் விசேட நிகழ்ச்சியோடு நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய இஃப்தார் விசேட நிகழ்ச்சிக்கு எமக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் தலைநகரில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பிரம்மாண்டமான கட்டிட கலை நிபுணத்துவமிக்க நிறுவனம் சஃபியா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் எமக்கு இன்றைய நாள் அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இஃப்தார் விசேட முஸ்லீம் நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் இடம்பெறுவது விசேட பயான் நிகழ்த்துகிறார் அல் மஸ்ஜிதுல் தீனியா ஜும்மா பள்ளிவாசலுடைய பேஸ் இமாம் அஷேக் அல் ஆலிம் அல் ஹாஃபில் அபூபக்கர் மௌலவி இனாமி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان إلى آخر الآية. وقال نبينا صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وما تأخر أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபை. 3 மாதங்களுக்கு முன்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்ட துஆவை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செஞ்சான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய காலம் என்பது அல்லாஹ்வை நெருக்கமாக அல்லாஹ்வுடைய
நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை, அல்லாஹ்வால் தயாரிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டித்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த காலத்தை தந்திருக்கின்றான். கண்ணியமான சகோதர பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான், இந்த ரமலானுடைய காலத்தை அல்லாஹ் எங்களுக்கு மாத்திரமல்ல, இதுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் இந்த ரமலானை கடமையாக்கின்றான். அதே மாதிரி உங்களுக்கும் அல்லாஹ் இந்த ரமலானை கடமையாக்கி இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். இந்த ரமலானுடைய காலத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 3 விதமான அல்லாஹுடைய அருள் பாக்கியங்களை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கின்றான். அதிலே முதலாவது அல்லாஹுடைய ரஹ்மத். அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாமல் யாருக்கும் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது என்பதாக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய அந்த 10 எங்களை விட்டும் கடந்து போய்த்துட்டு இப்போ 2வது 10 அல்லாஹுடைய மஃபிரத். அந்த மஃபிரத் இல்லாமல் எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் நுழைவிக்க மாட்டான் என்பதாக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆக கண்ணியமான சகோதர பிரியாலே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லது 70 தடவை இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். என்ன ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய மஃபிரத் இல்லாமல் யாருக்கும் இத்கு மினன் நார் கிடைக்க மாட்டாது என்பதாக கூறினார். அல்லாஹுடைய மஃபிரத் என்ன, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அடியார்களிடத்திலையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருப்பதாக கூறுகின்றான். சஹருடைய நேரத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அடிவானத்தில் இறங்கி மையஸ் அலுனி, யார் என்னிடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் எதையும் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். யார் என்னிடத்தில் மன்னிப்பை கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நான் மன்னிப்பை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் குதுஸில் கூறினான். ஆக கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் மன்னிக்கக்கூடியவன். அவன் கஃபாராக இருக்கின்றான். அவனை போன்று மன்னிப்பதற்கு யாருமே கிடையாது. ஏனென்றால் ஒரு தடவை 100 கொலை செய்த மனிதரையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இலகுவான முறையில் அல்லாஹ் மன்னித்தான். எனக்கு உதாரணமாக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படுத்தினாங்க, 100 கொலை செய்த ஒரு மனிதர் 99 கொலைகளை செய்துவிட்டு ஒரு ஆபிதிடத்தில் போகிறாரு. அந்த ஆபிதிடத்தில் போய் கேட்குறாரு, எனக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்கின்றதா என்பதாக கேட்குறாரு. அப்போ அந்த நேரத்தில் அந்த ஆபித் சொல்கிறாரு, உங்களுக்கு நீங்கள் 99 கொலைகளை செய்துட்டீங்க, 1-2 அல்ல, உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அல்லாஹ்விடத்தில் சொல்லி சொல்கிறாரு. இப்போ அந்த ஆபிதையும் இவர் கொலை செய்து 100ஐயும் பூர்த்தி செஞ்சுட்டு இப்போ திரும்பவும் ஒரு ஆலிம் இடத்துல போகிறாரு. இப்போ ஆலிம் இடத்துல போய் கேட்குறாரு, எனக்கு இப்படி நான் கொலை செய்துட்டு வந்துட்டேன், எனக்கு இப்படி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்குதா என்பதாக கேட்குறாரு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஆபித் சொல்கிறாரு, உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்கின்றது என்பதாக சொல்கிறார். இப்போ அந்த இடத்த விட்டு நீங்கள் வாழக்கூடிய ஊரை விட்டு நீங்கள் வெளியில் எழும்பி போங்க, வேறொரு இடத்துக்கு சூழலை மாற்றிக்கோங்க, உங்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பு இருப்பது என்பதாக கூறினார். ஏன்னா கண்ணியமானவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்வதற்கு, அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வர்றதுக்கு, அல்லாஹ்வின் பக்கம் கையை உயர்த்தி யா அல்லாஹ் நீ என்னை மன்னித்து என்பதாக கூற தயாராக இருக்கின்றானோ அவர்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களாக அல்லாஹ் இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இப்போ அந்த மனிதர் அந்த ஆலிம் சொல்லக்கூடிய கிடயத்தை கேட்டு அவர் அந்த இடத்த விட்டும் வெளியில் போகிறாரு. இப்போ அவர் போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய மஃபிரத்தை அல்லாஹ் அந்த அடியாருக்கு கொடுக்கின்றான். எப்படியான ஒரு மன்னிப்பு! அவர் போகிறார் அந்த ஊரை விட்டும் போன தூரத்துலேயும் இடையில அவருக்கு வஃபாத்து வருது. இப்போ இவர் வஃபாத் ஆகிட்டார். இவர் இன்னும் இஸ்திக்ஃபார் செய்யலை. இஸ்திக்ஃபாரை நாடி போனார், பாவ மன்னிப்பை நாடி போனார். கண்ணியமானவர்களே, அந்த பாவ மன்னிப்பு கேட்கணும் என்ற உள்ளத்தோடு போனார். கண்ணியமானவர்களே, அவர் போன இடத்துல மரணம் வந்துட்டு, இப்போ இவர் போனதையும் இவர் போய் இந்த ஊரையும் இது ரெண்டையும் வச்சு அந்த மலக்குமார்கள் அனுப்பி இப்போ நரகத்துடைய மலக்குமார்களும் சொர்க்கத்துடைய மலக்குமார்களும் 2 சாராரும் வந்து இறங்கி இவருக்காக வேண்டி சண்டையிடுறாங்க. இவர் சொர்க்கவாதி, இவர் நரகவாதி. அல்லாஹ் சொல்கிறா என்னது, இவருடைய அந்த எட்டுக்களை நீங்கள் எண்ணி பாருங்க, அளந்து பாருங்க என்பதா. இப்போ நரகவாசிகள் அவர்களுடைய தூரத்தை அளந்து பார்க்குறாங்க, கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இப்போ சொர்க்கவாசிகளுக்கு அளந்து பார்க்கும்படி கூறப்படும்.
இப்போ சொர்க்கவாசிகள் என்ன செய்கிறாங்க, அவங்க அளக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் அந்த சொர்க்க அந்த மனிதருடைய அந்த பாதையை விரிவாக்கி கொடுக்கின்றான். என்னதுக்காக வேண்டி? இவருடைய நோக்கம் இருந்தது அல்லாஹ்விடத்தில் நான் கையேந்தணும், அல்லாஹ்விடத்தில் நான் இஸ்திக்ஃபார் செய்யணும், அல்லாஹ்விடத்தில் நான் கையேந்து யா அல்லாஹ் நீ என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த தௌபாவை ஒவ்வொரு அடியானும் விரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நோக்கத்தில் போனார். அல்லாஹ் அதை கபூல் செஞ்சான். அல்லாஹ் மன்னிச்சு அவரை சொர்க்கவாதியாக மாற்றி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடிவானத்தில் வந்து ஒவ்வொரு அடியாரத்தில் சொல்கிறாரு, அடியானே நீ என்னிடத்துல எதை கேட்டால் நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன், நான் கஃபாராக இருக்கின்றேன், நான் கஃபார், நான் ரஹீம், நான் கஹாராக இருக்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் தௌபா செய்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் கையை உயர்த்தி கேட்கின்றோம், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சு. வெறுமனே கையை உயர்த்தி நாங்கள் கேட்கின்றோம். தௌபா என்பது கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கூறுகின்றபடி இன்னல்லாஹ் யுஹிப்பு தௌவாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். தௌபா கேட்டால் நான் அவரை சுத்தப்படுத்திடுவேன், அவர் சுத்தமான மனிதராக மாற வேண்டும். தௌபா கேட்பது மாத்திரமல்ல, திரும்பவும் ஒரு சுத்தமான மனிதராக மாற வேண்டும். உதாரணமாக சொல்கிறேன்டா, ஒரு மனிதர் பாவம் செய்கிறாரு, பாவம் செஞ்சு 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 அவருடைய உள்ளம் கருக்கிற அளவு பாவம் செஞ்சிட்டாரு. இப்போ இவருக்கு தௌபா செய்யணும்னு ஆசை வருது, கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய ஆரம்பிக்கிறாரு. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய ஆரம்பிக்கிறார். கண்ணியமானே, அவர் அந்த இடத்துல என்ன வேணும் என்னது, யா அல்லாஹ் நான் தௌபா செய்கிறது மாத்திரமல்ல, இதுக்கு பின்னால் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற எண்ணம் உள்ளத்தில் வரும். அப்போ தான் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளும். அந்த தௌபா அல்லாஹ்விடத்தை கபூலாகிறதுக்கு காரணம், முதல் காரணம், அவர் முதலாவது அந்த பாவத்தை செய்யறதுக்கு முன்னால், இந்த பாவத்தை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னால் அவர்கிட்ட உள்ளத்தில் உறுதி கொள்ளணும். என்னது, யா அல்லாஹ் நான் அந்த பாவத்தை திரும்பவும் செய்ய மாட்டேன் என்பதை அவருடைய உள்ளத்தில் உறுதி கொண்டோம்னு சென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இருந்தால் தான் இதுக்கு பின்னால் வரக்கூடிய எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய லைலத்துல் கத்ருடைய இரவு, அதே போல் இத்கு மினன்னாருடைய அந்த கடைசி 10 நாட்களையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இத்கு மினன்னார் என்றது கண்ணியமானே அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அதே போல் மக்ஃபிரத். இந்த ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் இல்லாமல் கண்ணியமானே அல்லாஹ் எந்த ஒரு அடியாரையும் இத்கு மினன்னார் செய்ய மாட்டான். ஒவ்வொரு அடியாரையும் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் இருந்தால் தான் அல்லாஹ் இத்கு மினன்னார், நரகத்திலிருந்து அல்லாஹ் அடியார்களை வெளியாக்குவான். நரகத்திலிருந்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை அல்லாஹ் வெளியில் போடக்கூடிய சொர்க்கவாசியில் மாற்றக்கூடிய காரணம் முதலாவது மக்ஃபிரத், ரஹ்மத் இருக்க வேண்டும். ஆக கண்ணியமானவர்களே, அந்த காலங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த முறையில், அழகான முறையில், கண்ணியமான முறையில் அடையக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, இதே மாதிரி இந்த மக்ஃபிரத்துடைய காலம் முடிந்ததுக்கு பின்னால் எங்களுக்கு வரக்கூடிய காலம்தான் இந்த இத்கு மினன்னாருடைய காலம். கண்ணியமானவர்களே, இந்த இத்கு மினன்னார்ன்றது நாங்கள் வாய்க்கு லேசாக நினச்சிட்டிருக்கிறபடி இந்த நரக விடுதலை என்றது அல்லாஹ் மன்னிப்பான் தானே, அல்லாஹ் சொர்க்கத்தில் எப்படியும் போடுவான் தானே முஸ்லீம்களை. கண்ணியமானே, கயாமத்துடைய நாளில் ஒவ்வொரு முஸ்லீம் அடியார்களும் கவலைப்படுவாங்களாம். ருபமாயவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். கண்ணியமானே, ஒவ்வொரு அடியார்களையும் நரகத்திலேருந்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போடுறதுக்கு முன்னால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை பார்த்து ஒவ்வொரு அடியாரும் திணறுவார்கள், தடமாறுவார்கள், ஓடுவார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நாளை விட்டு அல்லாஹ் நம் அனைவரை பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பிரியாலே, நரக விடுதலை என்றது அல்லாவால் தயாரிக்கப்பட்ட 1000 வருடங்கள் ஒரு நெருப்பை எரிச்சான், சிவப்பு நிறம், இன்னும் ஒரு 1000 வருடங்கள் நெருப்பை எரிக்கின்றான், வெள்ளை நிறமாக மாறுது, திரும்ப 1000 வருடம் கருப்பு நிறமாக மாறுது. அந்த நரகத்துடைய ஆழத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான். 70, அதாவது 70,000 மடங்கு ஆழம். 70,000 மடங்கு, வாய்க்கு லேசல்ல, 70,000 அடி சென்றா. கண்ணியமானவர்களே, 7 அடி 70 அடி. கண்ணியமானவர்களே, அடிக்கணக்கல்ல, 70,000 மைல் கணக்கு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ ஆழத்தில் அந்த நரகத்தை வைத்திருக்கின்றான். அந்த நரகம் என்றது கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு தட்டிலையும் 7 நரகத்திலையும் 7 வாயில்களையும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான சோதனைகளை ஒவ்வொரு அடியார்களுக்கு வைத்திருக்கிறான். அந்த சோதனைகளிலிருந்து ஒவ்வொரு அடியார்களையும் அல்லாஹ் பாதுகாப்பதற்காக வேண்டிதான் ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய காலத்தை தந்திருக்கின்றான். அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறணும். ஒவ்வொரு அடியாரும் என்னிடத்தில் ஒரு சாலிஹான் அடியானாக இந்த ரமலான்லேருந்து அடுத்த ரமலான் நான் இருப்பனோ இல்லையோ தெரியாது, அடுத்த ரமலான் நான் உயிரோட வாழுவனோ இல்லையோன்னு தெரியாது. அந்த அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னால் என்ன அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் அடையக்கூடிய மனிதனாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான்.
கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய நோக்கமே அதான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒவ்வொரு அடியாரும் கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் ஒவ்வொரு அடியாரும் பெற்றுக்கொண்டு வேண்டாம். நிச்சயமாக எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல், எந்தவித சந்தேகமும் இல்லாமல் கண்ணியமானவர்களே, எந்த திணறலும் மீக்காது, எந்த கஷ்டமும் மீக்காத கியாமத்துடைய நாளில் நிம்மதியான முறையில் சந்தோஷமான முறையில் அவர் சொர்க்கத்துக்கு போய் அடையக்கூடிய மனிதராக மாறுவார். ஆக கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு அடியார்களையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நல்லொரு ரமலானை கழிச்சிட்டு, நல்லொரு முறையில் நல்லொரு சந்தர்ப்பத்தை கழிச்சிட்டு, அதுக்கு பின்னால் எங்களுடைய ஈதுடைய காலத்தையும் ஒரு சிறந்த முறையில் கழிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரை பயான் நிகழ்த்தியவர் அல் மஸ்ஜிதுல் தீனியா ஜும்மா பள்ளிவாசல் பேஸ் இமாம் அஷேக் மௌலவி அல் ஹாஃபில் அன்வர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இஃப்தார் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் கொழும்பு மாநகரிலே கட்டிட நிர்மாணத் துறையில் பிரசித்தி பெற்ற நிறுவனமாக திகழ்கின்ற சஃபியா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் எமக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றது. இன்றைய இஃப்தார் விசேட நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கொழும்பு 10 அல் மஸ்ஜிதுல் தீனியா ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து. தொடர்ந்து இன்றைய இஃப்தார் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சியில் சிறிய உரையொன்றினை வழங்குவதற்காக அல் மஸ்ஜிதுல் தீனியா ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் அல் ஹாஜ் எம் ஜுஃபியான் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அல்லாஹ் செஞ்ச மாஃபிரும் கிருபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட பள்ளியில் ஒரு இஃப்தார் ஒன்று செய்கிறதுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை தந்திக்கான். அல்லாஹ்வோட தௌஃபீக், அல்லாஹ்வோட ரஹ்மத்துனால தான் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஊர் மக்கள் அத்தனை பேரும் எங்களோட பள்ளியில் இது 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 எங்களோட பள்ளியை உருவாக்கி கெட்டி தந்த ஒரு மஹல்லா உண்டு. இந்த மஹல்லாவை நாங்கள் ஹயாத்தாக ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஹயாத்தாக்கினா தான் இந்த பள்ளி ஹயாத்தாக வரும். நாங்கள் தொழுந்து அதில் சொன்ன மாதிரி அல்லாஹ்வோட ரஹ்மத்தை பார்த்து மஹ்ஃபிரத்தை பார்த்து இதுக்கு மீனார். நாங்கள் பள்ளியை எவ்வளோ தூரம் பள்ளியை செழிப்பாக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அல்லாஹ்வோட ரஹ்மத்தும் அல்லாஹ்வோட பரக்கத்தும் கேட்கணும். இந்த பள்ளி 58 வருஷமாவது பள்ளி உருவாகும். கிட்டத்தட்ட தான் எங்களுக்கு ஜும்மா பள்ளிக்கு கிடைச்சிச்சு. ஒரு வருஷத்துக்கு போது தான் கிடைச்சிச்சு ஜும்மா பள்ளியாக கிடைச்சிச்சு. அதுக்கு எவ்வளோ மக்கள் எவ்வளோ சிரமப்பட்டுக்காங்க. இதுக்கு முந்தியுள்ள போர்டும் சிரமப்பட்டுக்காங்க. இப்போ இருக்கிற போர்டு இதுக்கு பார்க்க கூடுதலாக சிரமப்பட்டு பள்ளி யார் வந்தாலுமே எங்களை நோக்கம் இருக்கணும், பள்ளியில் வளர்ச்சியை முன்னுக்கு கொண்டாரு. பள்ளி யார் போர்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, பள்ளியை செழிப்பாக்கி முன்னுக்கு வர நோக்கத்தில் செஞ்சு வந்தால் மஹல்லா செழிப்பாங்க. இந்த போர்டில் முந்தி இருந்தாங்க, ரியாஸ் இருந்தார், இமாம் மாட்டி இருந்தார், உட்பட நானும் சேர்ந்து தான் இருந்து தான் உருவாக்கி இந்த செழிப்பாக்கி இப்போ பொடியமான கையில் கொடுக்கணும், பொடியமாக செய்யணுன்ற நோக்கத்தில் இந்த தரக போர்டில் நாங்கள் புது பொடியமார் 5 பேர் எடுத்தோம். 4 பேர் என்னோட சேர்த்து 5 பேர். அதில் பவாஸ் இருக்கார், அமான் இருக்கார், இர்ஷாத் இருக்கார், இஜாஸ் இருக்கார். என்னோட சேர்ந்து 5 பேர் இருக்கிறாங்க. இந்த 5 பேரும் பள்ளியை வளர்ச்சி வர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவங்களுக்கு ஏலமான அளவுக்கு முயற்சி செஞ்சு பண்ணிக்கிறாங்க பள்ளியை உருவாக்கி எடுக்கிறதுக்கு. இந்த அப்படி உருவாகின பள்ளி தான் வந்து சின்ன ஒரு பள்ளியாக தான் இருந்து இப்போக்கி 3 தட்டுக்கு பில்டிங் 3 தட்டுக்காக பள்ளி கட்டிப்பட்டிருக்கு. பொம்பளையிலும் லேடிஸும் தொழுகிற மாதிரி ஒரு அமைப்பு நடந்திருக்கு. மதரசா பிள்ளைகள் இருக்கு, 54 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ செய்கிற பிள்ளைகள் இருக்கு. பொம்பளைகளுக்கு வேறு மதரசா செய்கிற ப்ரோக்ராம் செஞ்சு வச்சுக்கிறோம். லேடிஸுக்கு மதரசா பெண்களுக்கு இலவசமாக பள்ளி ஓதி வந்து கொடுக்குற மாதிரி ஏற்பாடும் செஞ்சு வச்சுக்கிறோம். இப்படி வளர்ச்சி உருவாக்குன்றிருக்கு. இது வர்றதுக்கு அல்லாஹ் யார் பேரும் எல்லாரும் தௌஃபீக் செய்வானாங்க. இன்றைய இஃப்தார் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் மஸ்ஜிதுல் தீனியா ஜும்மா பள்ளிவாசலின் தலைவர் அல் ஹாஜ் சுஃபியான் அவர்கள் வழங்கினார்கள். இன்றைய இஃப்தார் விசேட நிகழ்ச்சிக்கு எமக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் தலைநகரிலே கட்டிட நிர்மாணத் துறையில் கட்டிட நிர்மாணிப்பு துறையில் பிரசித்தி பெற்று திகழும் நிறுவனமான
சஃபியா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் எமக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்று ஹிஜ்ரி 1447 ரமலான் பிறை 15. இன்று மகரிப் தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் 6:24. இன்றைய இஃப்தார் விசேட நிகழ்ச்சியில் இறுதியாக நன்றி உரை இடம்பெற இருக்கின்றது. நன்றி உரையினை வழங்குகின்றார் இன்றைய நிகழ்வின் பிரதான அனுசரணையாளரும் ஷஃபியா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் பணிப்பாளருமான மதிப்புக்குரிய இர்ஷாட் அவர்கள் வழங்குகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த பள்ளிவாசல் நிர்வாக தலைவர் சுஃபியான் அவர்களுக்கும், ஃபவாஸ், அமானுல்லா, ஹிஜாஸ், இர்ஷாட், இமாம்தீன், ரியாஸ், ரிகாஸ் ஆகியோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இந்த பிரை டிவிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்கள் இதுவரை பிரை டிவியின் விசேட இஃப்தார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய இஃப்தார் விசேட நிகழ்ச்சியில் எமக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் சஃபியா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் நிகழ்வினை ஏற்பாடு செய்வதற்கு எமக்கு ஒத்தாசையாக இருந்த கொழும்பு 10 அல் மஸ்ஜிதுல் தீனியா ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தினர், தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், அவர்களோடு மஹல்லா வாசிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய அனுசரணை வழங்கிய சஃபியா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ARM இர்ஷாட் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து இன்றைய நிகழ்வினை எமக்கு ஒளிப்பதிவு செய்து தயாரித்து வழங்கி கொண்டிருக்கின்ற பிறை டிவியின் கட்டுப்பாட்டாளர் ரிஸ்வான் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து மற்றொரு இஃப்தார் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சி ஊடாக சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் கியாஸ் புகாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر، الله أكبر. لا إله إلا الله. பேர்